கல்யாண வீட்டில் செய்கிற பிரெட் அல்வா அது ஈஸியாக சூப்பராக வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்திருக்கேன். பிரெட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கட் பண்ணல, அதனால தான். சரி, இப்போ பிரெட்டெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் வந்து சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம பிரெட் ஸ்லைசஸ்லாம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இது ரொம்பவே அன்ஹெல்தி, நிறைய ஆயில் குடிக்கும். நீங்கள் ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணாதீங்க, ஓகேவா? இப்போ இன்னொரு பேனில் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட பொரிச்சு வச்சுருக்க பிரெட் ஸ்லைஸ்லாம் இதில் வந்து சேர்த்திக்கலாம். அந்த பாத்திரம் பத்தலை, அதனால் நான் பெரிய பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிட்டேன். இதுவுமே கொஞ்சம் பத்தலை, பட் ஓகே. இது நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்திக்கிங்க. சேர்த்திட்டு அது நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இறக்கி வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் கூட வந்து சேர்த்திக்கலாம். இது கூட வந்து உங்களுக்கு பிடிச்சமான சீட்ஸு நட்ஸு எல்லாமே சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பிரெட் அல்வாவில் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா அப்படியே எண்ணெய் தழும்ப சூப்பரான பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிரும். இது வாயில் வச்ச உடனே வந்து கரைஞ்சிரும். ஹெல்த்தியாலாம் இல்லை, எப்போயாவது நான் அன்ஹெல்த்தியாக இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.